ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பித்தளை ஜாமான்லாம் எடுத்து விளக்கிட்டு இருக்கேன். பொங்கல் வேறு வந்துச்சு இல்லையா? பொங்கல் நம்ம வீட்டில் இல்லை, இருந்தாலுமே எல்லாத்தையும் விளக்கி சுத்தம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருக்கேன். பித்தளை ஜாமான் விளக்குறதுனாலே ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இல்லை. ஈஸியாக எப்படி விளக்கலாம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாக்க கமெண்ட்ல சொல்லுங்கள். பாருங்க, புளி வச்சுருக்கேன். இது மண் பார்த்தீங்கன்னா சுண்ணா மண். இந்த சுண்ணா மண்ணு குமிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மண்ணை எடுத்து வச்சுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பளபளன்னு வரும் விளக்குல தேய்ச்சோம் அப்படின்னா. அதுக்காக அந்த சுண்ணா மண் அள்ளி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா சுண்ணா மண்ணில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளியை வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிறதுக்கு தான் இப்போ சுண்ணா மண்ணில் தேய்ச்சி வச்சுருக்கேன். நல்லா மண்ணெல்லாம் போட்டு தொடச்சாச்சு. எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம புளியை வச்சு நல்லா தேய்ச்சிக்கணும். உப்புக்கும் இந்த கரையா மண்ணுக்கும் புளியும் வச்சு தேய்ச்சா நல்லா விளக்கெல்லாம் பளபளன்னு வரும். இதோட விளக்கும் போது கரையா மண், எறும்பு மண், இல்லைன்னா உப்பு, புளி இதை சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு விளக்கணும்னா நல்லா பளபளன்னு வந்துடும் விளக்கு. நான் எப்போதும் அப்படி தான் விளக்குவேன். இன்னைக்கு இதெல்லாம் சுண்ணா மண் எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கணும்னா நல்லா பளபளன்னு வரணும். சுண்ணா மண் இல்லைன்னா நம்ம கரையா மண் எடுத்துக்கலாம், புத்து மண் எடுத்துக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசாக வாங்கின விளக்கு மாதிரி பளபளன்னு வந்துடும். எல்லாத்தையுமே இப்போ நம்ம புளி போட்டு வெடிச்சாச்சு. கழுவலாம். பாருங்க, எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.